வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனைக்கு ஆராய்ச்சிக்கு வேதாத்திரியமும் உணவும் என்கின்ற தலைப்பிலே சில கருத்துக்களை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்னும் சில கருத்துக்களை இந்த வாரத்திலும் நாம் பார்க்க இருக்கிறோம். உணவை பற்றி அருட்தந்தை அவர்கள் உணவும் ஒழுங்கும் என்கின்ற தலைப்பிலே ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். அதே போல ஞானக்களஞ்சியம் என்கின்ற நூலிலும் பல்வேறு விதமான கருத்துக்களை அருட்தந்தை அவர்கள் கவி வடிவத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் சில கவிகளை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். அந்த கவிகளுடைய அந்த சில கவிகளை மாத்திரம் நான் எடுத்துக்கொண்டு கடந்த வாரம் பேசியிருந்தேன். இந்த வாரத்திலேயும் சில கவிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த வாரத்திலே பார்த்த அந்த கவிகளை நாம் மறுபடியும் திரும்ப சொல்லாமல் எந்த இடத்திலே முடித்திருக்கிறேன் என்று கேட்டால், உண்ணும் கால் எண்ணு, உண்ணும் உணவு உனக்கு கிடைத்த வகை, எண்ணி உன்னிடல் என்றும் உன் கடன். அதாவது நமக்கு ஒவ்வொரு உணவும் கிடைக்கிற பொழுது அந்த உணவு நமக்கு எப்படி கிடைத்திருக்கிறது என்று என்கிற பொழுது அதை விளைவித்தோர், அதை நமக்கு பக்குவமாக சமைத்து கொடுத்தோர், அதற்கு காரணமாக உள்ள எல்லோரையும் நினைக்கும் போது ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு என்று சொல்கிற அந்த அளவுக்கு உலக அளவிலே அது இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்கின்ற அளவுக்கு கடந்த நிகழ்வின் போது பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கவிகளை இந்த வாரத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். அறநெறியாம் கடமை என்கின்ற தலைப்பிலே அருட்தந்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒப்பற்ற உயர்வான ஒரு கருத்தவத்தை உணர்ந்தவர்கள் உணவு மிகு சத்துடைத்தாய், எப்பொழுதும் புதியனவாய் கொள்ளல் நன்று, ஈதன்றி நீர்ப்பண்டம் தள்ளல் வேண்டும். இப்புவியில் கோடான கோடி ஜீவ இயக்க நிலை ஞாபகமாய் பொது நோக்கோடு அப்போதைக்கு அப்போது ஆற்றவுள்ள அறநெறியும் கடமையும் செய்து அன்பாய் வாழ்வோம் என்பது இந்த கவிதை. இந்த கவிதையிலே அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடியது, தவம் செய்யக்கூடியவர்கள் எப்பொழுதும் சத்துடைய உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு பழைய உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பழைய உணவுகளை உட்கொள்ளும் போது தமோகுணம் என்று சொல்லக்கூடிய சோம்பேறித்தனம் வரும் என்பது உணவை பற்றிய ஆய்வு செய்பவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதற்கு பிறகு நீர்ப்பண்டம் தள்ளல் வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது அதிக நீர்ச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களை உண்ணக்கூடாது என்பது இந்த கவியிலே உள்ள இந்த வாசகத்தினுடைய பொருள். அதற்கு பிறகு அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடியது, எப்படி இந்த புவியிலே இருக்கக்கூடிய கோடான கோடி ஜீவ இயக்க நிலையை ஞாபகமாய் பொது நோக்கோடு, அதாவது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இந்த புவியிலே வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது, அப்படிப்பட்ட உரிமையை நாம் பறிக்காமல் நம்முடைய உணவு வகைகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருட்தந்தை அவர்கள் இந்த கவியிலே குறிப்பிடுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அளவு முறை என்கின்ற தலைப்பிலே இந்த கவிதையை சொல்கிறார்கள். பழக்கத்தில் மனித இனம் இக்காலத்தில் பல தடவை உணவு கொள்ள காண்கின்ற பழக்கமே ஆன்மீக நிலையில் வாழும் பண்பு உயர மாறிப்போம். உணவு கொள்ளும் பழக்கமது வயதிற்கு ஏற்றவாறு பலவாறு அமைந்திடினும் ஊன் சுருங்கும் பழக்கத்தில் அளவு முறை மீறிடாமல் பலமூட்டும் எளிய ஊன் வகையே போதும் என்பது இந்த கவி. இந்த காலகட்டத்திலே நாம் பல முறை உணவு சாப்பிடக்கூடியதை பார்க்கிறோம். உதாரணமாக காலையிலே நாம் உண்ணக்கூடிய உணவை பிரேக்ஃபாஸ்ட் என்பதாக ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள். மதியத்திலே உண்ணக்கூடிய உணவை லஞ்ச் என்று சொல்கிறார்கள். இரவிலே உண்ணக்கூடிய உணவை டின்னர் என்று சொல்கிறார்கள். அதை தவிர்த்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஒரு வேளை உணவுக்கும் இன்னொரு வேளை உணவுக்கும் இடையிலே கூட சில உணவு வகைகளை கொறிக்கக்கூடிய பழக்கம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் இப்படி பல தடவை சாப்பிடுவதால் என்ன ஆகும் என்று கேட்டால், உடற்கூறு நிபுணர்கள் சொல்லக்கூடியது என்ன என்று கேட்டால், நீங்கள் ஒரு 25 கிராம் உணவை சாப்பிட்டாலும் சரி அல்லது 250 கிராம் உணவு சாப்பிட்டாலும் சரி, அந்த உடலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வேலையானது ஒரே அளவுதான். ஏனென்று சொன்னால், அதே அந்த உணவுகளை ஜீரணிப்பதற்கான அந்த ப்ராசஸ் என்று சொல்லக்கூடியது ஒரே அளவாக இருக்கும். இப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு பல முறை உணவு கொண்டீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் அந்த ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது அந்த உணவு செரிக்கக்கூடிய செயல் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதனால் என்ன ஆகும் என்று கேட்டால், உடலுக்கு
உணவை செரிக்கக்கூடியதை தவிர வேறு வேலையே இல்லை என்பதாக ஆகிவிடும். எனவே நாம் பல தடவை உணவு கொள்ளக்கூடியதை தவிர்க்க வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு இதற்கு அதாவது ஒரு விதியை சொல்லுகிற பொழுது அதற்கான விதிவிலக்குகளும் இருக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சில சமயத்திலே மருத்துவர்கள் சில வகையான நோய்க்கு உட்பட்டிருக்கிற பொழுது ஒரே முறையிலே உணவை முழுவதுமாக சாப்பிடக்கூடாது, சிறிது சிறிதாக பல நேரங்களில் சாப்பிட வேண்டும் என்று சொல்வார்கள். அது அந்த நோய் உள்ளவர்களுக்கு மட்டும், அந்த நோய் இருக்கக்கூடிய காலத்திலே மட்டும் பொருந்தக்கூடியதை தவிர அதை நாம் பொதுவாக கொள்ளக்கூடாது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு வேளை உணவுக்கும் இன்னொரு வேளை உணவுக்கும் இடையில் எந்த விதமான பொருட்களும் சாப்பிடக்கூடாது. அப்படி நாம் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் உடற்கூறு நிபுணர்கள் சொல்லக்கூடியதுபடி, அதாவது அந்த ஜீரண உறுப்புகளுக்கு வேலை தராத சில பொருட்கள் இருக்கிறது, அந்த பொருட்களை சாப்பிடலாம் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொருள் என்ன என்று கேட்டால் நீர்மோர் என்று சொல்லக்கூடியது. அந்த நீர்மோரிலையும் நாம் உப்பு போடாமல் குடித்தோம் என்று சொன்னால் அது அந்த ஜீரணம் செய்யக்கூடிய அந்த செயலானது அதற்கு தேவையில்லை. நம் பலமுறை சாப்பிட்டு பழகி கொண்டவர்கள் திடீரென்று ஒரு வேளை உணவுக்கும் மற்றொரு வேளை உணவுக்கும் சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகும் என்று சொன்னால் ஏதோ இழந்ததைப் போல நமக்கு தோன்றும். அதனால் அதை சரிக்கட்டி கொள்வதற்காக சொல்லக்கூடிய ஒரு செயல் இது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் உணவிலே பல்வேறு விதமான இயக்கங்கள் தோன்றி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதிலே ஒன்று சமைக்காத உணவு, அதாவது வித்தவுட் கிச்சன் என்று சொல்லியே அமெரிக்காவிலே ஒரு இயக்கமாக நடத்துகிறார்கள். எப்படி என்று கேட்டால் சமைக்கக்கூடிய அந்த தன்மையே இல்லாமல் எப்படி நாம் இயற்கை உணவு என்று இங்கே சொல்லி பழங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டுமோ அதே போல் செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 2 வேளை உணவுகள் மாத்திரம்தான் சாப்பிட வேண்டும் என்பது கூட ஒரு அமைப்பாக தோன்றி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலையிலே நாம் உணவை ஒரு 7 மணி அதை போல் சாப்பிட்டோம் என்று சொன்னால் அதற்கு அடுத்த உணவு இரவு 7 மணிக்கு தான் சாப்பிட வேண்டும். அதாவது ஒரு வேளை உணவுக்கும் இன்னொரு வேளை உணவுக்கும் இடையிலே 12 மணி நேரம் இடைவெளி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது. இது சம்பந்தமாக எங்களுடைய அகில இந்திய வானொலி நிலையத்திலே ஒரு வகுப்பு எடுத்தார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டால், நம்முடைய உடலுக்கு அதிகமான அளவு அடிக்கடி நாம் உணவு கொள்வதனாலே பல்வேறு விதமான தீமைகள் ஏற்படுகிறது என்பதை அவர்கள் விரிவாக விளக்கி சொல்லிவிட்டு அந்த வகுப்பை எடுத்த நபரானவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், என்னுடைய உடல் எடை குறைந்திருக்கிறது, இந்த உணவுகளை அதாவது இந்த பழக்கத்தை இருப்பதனாலே உடல் நமக்கு சோர்வாகிவிடும் அல்லது உடலிலே நமக்கு நோய் ஏற்பட்டுவிடும் என்று சொல்வதெல்லாம் பொய் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு தரவை எடுத்து காண்பித்தார். என்ன என்று கேட்டால், ஒவ்வொரு வருடத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமாக இருக்கக்கூடிய தரவுகளை அவர் எடுத்து காட்டுகிறார். என்ன தரவு என்று சொன்னால், அவர் இந்த மாரத்தான் என்று சொல்லக்கூடியதிலே ஓடக்கூடியவராக இருக்கிறார். ஆரம்பத்திலே அவர் என்ன நேரத்திலே அவர் ஓடினார் என்பதையும் அதற்கு பிறகு என்ன நேரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார் என்பதையும் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது சாதாரணமாக ஒருவர் 10 வருடத்திற்கு முன்பு ஓடிய அந்த நேரம், அதாவது அந்த ஆஃப் மாரத்தான் என்று சொல்லக்கூடியதை ஓடுவதற்கு எடுத்துக்கொண்ட காலகட்டமும் 10 வருடத்திற்கு பிறகு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமும் பொதுவாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த நேரமானது அதிகரிக்கும். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அந்த நேரமானது குறைந்திருக்கிறது என்று அந்த தரவுகளின் வழியாக அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த உணவுகள் பல முறை உணவு கொள்ளக்கூடிய பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். பண்பு உயரும் போது ஆன்மீக நிலையில் வாழும் பண்பு உயர மாறிப்போகும் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு உணவு கொள்ளும் பழக்கம் வயதிற்கு ஏற்றவாறு பலவாறு அமையும் என்று சொல்கிறார்கள். உதாரணமாக குழந்தைகளாக இருக்கிற பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிறந்த குழந்தையானது ஒரு பால் மாத்திரம் அருந்தக்கூடிய வயது இருக்கும். அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல தடவை, அதாவது சிறிது சிறிதாகத்தான் அது உணவு கொள்ளும், பல தடவை உணவு கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அது அந்த காலத்திற்கு அந்த வயதிற்கு ஏற்றது. ஏனென்று சொன்னால் உடலை கட்டமைப்பது தான் அந்த வயதிற்கு உரிய வேலையாக இருப்பதினாலே பல தடவை உணவு கொள்வது தவறு இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் பண்பு உயரும் போது இது மாறுகிற பொழுது ஊன் சுருங்கும், அதாவது நம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவினுடைய அளவானது குறைந்து கொண்டே செல்லும். ஆனால் சக்தி என்பது குறையாது என்பதை அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். பழக்கத்தில் அளவு முறை மீறிடாமல், அதாவது நாம் எவ்வளவு சாப்பிடுகிறோமோ அதை சுவையாக இருக்கிறது என்பதற்காக அதிகமாக சாப்பிடாமல் நமக்கு உடலுக்கு சக்தி தரக்கூடிய எளிய வகை உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த உணவை தேடக்கூடிய, அதை பிறருக்கு அளிக்கக்கூடிய அந்த செயல்தான் பற்றுக்களாக ஆகியது, அதுதான் கடமையாக ஆகியது என்று நுட்பமாக அருட்தந்தை அவர்கள் இந்த கவியிலே சொல்கிறார்கள்.
உணவை ஒருவருக்கு ஒருவர் அளிக்கவென்ற ஒரு கடமை பொருள் பற்றாய் பாசமாகி உணவை தேடும் காக்கும் உண்ணும் என்னும் ஒரு வகை எந்திரமாக மனிதன் ஆனான். உணவிற்கே போட்டியிடும் இனத்தாரோடு யுத்தம் செய்தும் துன்பம் பல அடையலானான். உணவை கொண்டே தேச முதலாம் பற்று உருவாகி பலவிதத்தும் துன்பம் ஏற்றான் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது ஒருவருக்கு உணவு கொடுப்பது, அதற்கு தேவையான பொருட்களை சம்பாதிப்பது என்று சொல்லக்கூடியதே அது ஒரு கடமையாக மாறி அது ஒரு பற்றாக ஆகிவிட்டது என்பதை சொல்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த உணவை தேடுவது என்று சொல்லக்கூடிய அதை தேடக்கூடியது அல்லது அதை பாதுகாத்து வைக்கக்கூடியது, அதை சாப்பிடக்கூடிய ஒரு செயல் செய்யக்கூடிய ஒரு எந்திரமாக மனிதன் மாறிவிட்டான் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு உணவிற்கே போட்டியிடும் இனத்தாரோடு யுத்தம் செய்தும் என்று சொல்கிறார்கள். இந்த ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் மனிதனுக்கு உணவு வகைகளை உற்பத்தி செய்ய தெரியாது. அப்பொழுது ஒரு மனிதன் ஆரம்ப காலத்திலே இனக்குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும்போது வேறு ஒரு குழுவுக்கு அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை தெரிந்திருந்தது. அப்படி தெரிந்திருந்த போது என்ன ஆனது என்று கேட்டால், இவர்களுக்கு உணவு உற்பத்தி செய்ய தெரியாது, ஆனால் இவர்களுக்கு பசிக்கிறது. அவர்களுக்கு உணவு உற்பத்தி செய்ய தெரிகிறது, அதை பாதுகாக்க தெரிகிறது. அதனால் என்ன செய்தார்கள், அதை தங்களுடைய வன்முறையை பயன்படுத்தி அந்த இனக்குழுக்களை அழித்து அவர்களோடு சண்டையிட்டு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை பிடுங்கி கொண்டு சென்றார்கள். அதுதான் முதலில் யுத்தம் என்பது, அதாவது போர் என்பதற்கான காரணமாக முதலாக அமைந்த விஷயம் என்ன என்று கேட்டால் உணவுப் பொருட்கள் தான் என்பதை அருட்தந்தை அவர்கள் இதிலே சொல்கிறார்கள். இதனாலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேச முதலாம் பற்று உருவாகி பலவிதத்தும் துன்பம் மேற்கொண்டான். ஒரு நாடானது இன்னொரு நாட்டை விட எது உயர்ந்த நாடாக அல்லது நல்லரசாக வல்லரசாக கருதப்படுகிறது என்று கேட்டால், எந்த நாடானது அல்லது எந்த அரசானது தன்னுடைய மக்களுக்கு தேவையான போதுமான அளவு உணவு வகைகளை தானே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய திறன் படைத்திருக்கிறதோ அதுதான் நல்லரசு என்று சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் வரலாற்றின் வாயிலாக பார்க்கிறோம். இதை நாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், உணவிற்காக யுத்தம் என்பதிலே தரவுகளை சேகரிக்கிற பொழுது ஆரம்ப காலத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இலக்கியங்களிலே பல்வேறு விதமான செய்திகள் இதற்காக காணப்படுகிறது. அதாவது அந்த காலத்திலே செல்வம் என்று சொல்லக்கூடியது எது என்று கேட்டால் பசுக்கள் தான் செல்வமாக கருதப்பட்டது. அப்படி பசுக்கள் செல்வமாக கருதப்பட்ட பொழுது இந்த பசுக்களை அடைவதற்காக யுத்தம் நடந்தது. அதை ஆநிறை கவர்தல் என்று சொல்லக்கூடியதாக இருந்தது. அதான் ஆ என்று சொன்னால் பசு, அந்த நிறை என்று சொன்னால் கூட்டம். அப்பொழுது ஆநிறை என்று சொன்னால் பசுக்களுடைய கூட்டத்தை கவர்வதற்காகத்தான் முதலிலே போர் என்பது நடைபெற்றது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆநிறை மீட்டல் என்று சொல்லி ஒரு குழுவிடம் இருக்கக்கூடிய பசுக்களை ஒருவன் கொண்டு சென்று விட்டான் என்று சொன்னால் மீண்டும் யார் அந்த பசுக்களை கொண்டு சென்றார்களோ அவர்களிடத்திலே சண்டையிட்டு அதை மீட்டு கொண்டு வருவதற்காக இவர்களும் யுத்தம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு மாறினார்கள் என்பதை இலக்கியங்கள் நமக்கு காட்டுகிறது. அதே போல் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பசுவுக்காக சண்டையிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு பசுவுக்காக வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும், அதாவது காமதேனு என்று சொல்லக்கூடியது அந்த பசு, நமக்கு ராஜரிஷி என்கின்ற திரைப்படத்திலே கூட இதை காட்சியாக எடுத்திருப்பார்கள். அதாவது கௌசிகன் என்று சொல்லக்கூடியவர் தான் விஸ்வாமித்திரர் என்று சொல்லக்கூடியதாக பிறகு பெயர் மாறுகிறது. அவர் ஒரு நாட்டை ஆண்டு வருகிறார். அப்படி நாட்டை ஆண்டு வருகின்ற பொழுது அந்த நாட்டிலே பஞ்சம் ஏற்படுகிறது. அப்படி பஞ்சம் ஏற்படுகிற பொழுது வசிஷ்டர் தன்னுடைய காமதேனு பசுவின் மூலம் உணவை எடுத்து மன்னனுக்காக உணவை அனுப்புகிறான். அப்படி அனுப்புகிற பொழுது இந்த நாடு மற்றும் பஞ்சத்தில் இருக்கிற பொழுது இவருக்கு மாத்திரம் எப்படி உணவு கிடைக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விஸ்வாமித்திரர் வசிஷ்டருடைய அந்த ஆசிரமத்துக்கு செல்கிறார். அப்பொழுது எப்படி உங்களுக்கு உணவு கிடைத்தது என்று கேட்கிற பொழுது அவர் அந்த காமதேனு பசுவின் மூலம் எனக்கு உணவு கிடைத்தது என்று சொல்கிறார். உடனே இந்த பசுவை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், இது தவம் செய்பவர்களுக்காக, அதாவது தவம் செய்பவர்கள் உணவை தேடக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அந்த முயற்சியிலே அவர்கள் இறங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த தவம், அந்த உயர்ந்த அந்த மனநிலை என்று சொல்லக்கூடியது மாறிவிடும் என்பதற்காக இயற்கையே இது எனக்கு கொடுத்த கொடை இது, அதனால் இதை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், இல்லை நான் இதை கொண்டு போகிறேன் என்று சொல்கிறார். உடனே வசிஷ்டர் சொல்கிறார், அது வந்தால் நீ கொட்டி கொண்டு போ என்று சொல்கிறார்.
உடனே இவர் காமதேனு பசுவை அழைக்கிறார், அது வர மறுக்கிறது. உடனே என்ன செய்கிறார் என்று கேட்டால், வலுக்கட்டாயமாக அதை கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்கிறார். அப்பொழுது அவருடைய அந்த படை வீரர்களை எல்லாம் அந்த காமதேனு பசு அழித்து விடுகிறது. பிறகு அவர் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி அவர் மந்திரிகளோடு ஆலோசிக்கிறார், இவருக்கு எப்படி இந்த சக்தி கிடைத்தது என்று சொல்லி. உடனே தவத்தின் மூலமாக கிடைத்தது என்று சொன்ன உடனே தன்னுடைய நாட்டையே அமைச்சர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு பிறகு தவம் செய்வதாக அந்த அவருடைய வரலாறானது புராணத்திலே காணப்படுகிறது. எனவே பசுவுக்காக ஒரு சண்டையிட்டார்கள் என்பது நாம் புராணங்களிலே காணக்கூடிய ஒரு செய்தி. இன்னும் ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், கார்த்த வீரியார்ஜுனன் என்று சொல்லக்கூடியவர் ஜமதக்னி முனிவருடைய காமதேனு பசுவை எடுத்துக்கொண்டு செல்கிறான். அப்படி செல்கிற பொழுது இந்த பசுக்களை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் என்று சொன்னால் ஆணிரை கவர்தல் என்கின்ற வகையிலே வருகிறது. ஆணிரை மீட்டல் என்கின்ற வகையிலே ஜமதக்னி முனிவருடைய மகனான பரசுராமர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த பசுவை மீட்பதற்காக செல்கிறார். போரிட வந்த கார்த்த வீரியார்ஜுனனை கொன்று விடுகிறார். உடனே கார்த்த வீரியார்ஜுனுடைய மகன்கள் ஜமதக்னி முனிவரை பழிக்கு பழி வாங்குவதற்காக கொள்கிறார்கள். பிறகு பரசுராமர் அவர்களை பழி வாங்கினார். அதனால் சத்திரிய வம்சமே அழிந்து விடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தது என்பதையும் நாம் புராணங்களின் வாயிலாக பார்க்கிறோம். எனவே இந்த ஆணிரை கவர்தல் என்பதை பற்றி நாம் ஏற்கனவே விரிவாக பார்த்திருப்பதால் இந்த அடுத்த செய்திக்கு நாம் செல்லலாம். அருத்தந்தை அவர்கள் வேதாத்திரியத்திலே சொல்லக்கூடிய ஒரு செய்தி, பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் என்று சொல்லக்கூடியது. இந்த நீரானது பொதுவாக இருக்க வேண்டும், உணவானது பொதுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அருட்தந்தை அவர்கள் பல்வேறு விதமான விஷயங்களை சொல்கிறார். அதில் நதிநீர் பிரச்சனைகள் என்று பார்க்கிற பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனையானது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், புதுச்சேரி இவர்களுடைய இந்த மாநிலங்களுக்கிடையே பல்வேறு விதமான வருடங்களாக கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் இருந்த காலத்திலிருந்து நடந்து வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாநிலங்களுக்கு இடையே பல்வேறு விதமான நதிகளின் கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி போன்ற நதிகளிலே கூட இந்த நீர் பகிர்வுக்காக அந்த மாநிலங்கள் போராடி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு நாடுகள் என்று பார்க்கிற பொழுது சிந்து நதி நீர் பிரச்சனை என்று சொல்லக்கூடியது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடைபெற்று வருகிறது. உலக அளவிலே என்று பார்க்கிற பொழுது ஆசியாவுக்கும் ஆப்பிரிக்காவிலும், அதாவது எகிப்து எத்தியோப்பியாவுக்கு இடையிலே நைல் நதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்வதையும் நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடியது பற்றுக்கும் பாசத்துக்கும் உறவே மூலதனம் என்று சொல்கிறார்கள். உணவேதான் உயிராகி பரிணாமத்தால் உடல் பலவாய் வேதித்து இருப்பதாலே உணவை கொண்டே உயிர்கள் வாழ வேண்டும். உடல் உணவாய் மாறிவிடும் காலம் மட்டும் உணவு பொருள் தேவையினால் பெற்றோர் மக்கள் உறவு வலுத்து பாசம் உருவாயிற்று. உணவு பொருள் அனைவருக்கும் சமமாய் கிட்ட உயர் ஆட்சி முறை கண்டால் பாசம் பற்று ஏன் என்று கேட்கிறார்கள். எனவே அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த கவியிலே அவர்கள் மிகவும் எளிமையான தமிழிலே இருப்பதால் இதற்கு விளக்கம் பெரிய அளவு தேவையில்லை என்பதனாலே அடுத்த கருத்துக்கு செல்கிறேன். உணவை பற்றி நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் உண்ணும் போது மட்டும் பேசக்கூடாது என்பதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதை பற்றி பதார்த்த குண சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய நூலானது மிக விரிவாக பேசுகிறது. தேரையர் என்று சித்தர் எழுதிய நூல் அது. அதிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், மனிதர்களை பொதுவாக வாதம், சித்தம், பித்தம், சிலேத்துமம் என்ற வகையிலே மூன்றாக பிரிக்கிறார்கள். அவர்கள் என்னென்ன உணவுகளை சாப்பிட வேண்டும், என்ன உணவுகளை சாப்பிடக்கூடாது, எப்பொழுது சாப்பிட வேண்டும், எப்பொழுது சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி விரிவான பல செய்திகளை அதிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அதே போல பல்வேறு விதமான நூல்களிலும் பல்வேறு விதமான செய்திகள் இதை பற்றி காண முடிகிறது. அதை நாம் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே பார்ப்போம் என்று கூறி இந்த சிந்தனை விருந்தை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.